ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் குலுக்கல் சீட்டு போட்டிருந்தேன். அந்த குலுக்கல் சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மங்களன் தாங்க மாதம் 500 குலுக்கல் சீட்டு அப்படிங்கிற மாதிரி 20 மாதத்துக்கு கட்டிட்டு வந்தாங்க. அந்த குலுக்கல் சீட்டு தான் இப்போது டைம் முடிஞ்சிருச்சு. 500 மாதம் நம்ம வந்து 15ஆம் தேதிக்குள்ளே கட்டினோம்னா நமக்கு வந்து குலுக்கல்ல நம்ம பேர் விழுந்துருச்சுன்னா நம்ம அந்த மந்த்லேருந்து பணம் கட்ட வேண்டியதில்லை. மீதி டியூ எவ்வளோ இருக்கோ அது வந்து நிர்வாகம் கடையே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து நகை வாங்கிக்கலாம். இப்போ வந்து 10 மாதம் 20 மாதம் இருக்கிற சீட்டு இது. 10வது மாதம் உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா மீதி 10 மாதத்துக்கு நீங்கள் வந்து பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. அமௌண்ட்டு கிஃப்டாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க. மீதி 5,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும். ஆனால் இந்த முறை எனக்கு வந்து 20 மாதம் நான் தான் கட்டினேன். எனக்கு எதுவும் வந்து குலுக்கல்ல விழலைங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு 500 ரூபாய் சீட்டு கட்டினதுனால மொத்தமாக 10,000 ரூபாய் எனக்கு க்ளோஸ் ஆகிருந்தது. அதில் அவங்க போனஸாக வந்து 20 மாதம் முடிகிறப்ப எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஸோ 10,500 ரூபாய் உங்களுக்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால 1 கிராமில் தான் ஏதாவது வாங்கலாம். 1 கிராம் 1.5 கிராமில் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேங்க. இந்த குலுக்கல் சீட்டில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் எதுவும் கவர் ஆகாதுங்க. நம்மளுக்கு குலுக்கலில் நேம் விழுந்திருந்தால் அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ நான் வந்து ரிங் பார்த்தேன். உங்களுக்கு அந்த ரிங் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ கடைசியாக ஃபைனலாக வந்து நான் இந்த டாலர் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. இந்த டாலர் பார்க்குறவங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும், லக்ஷ்மி வச்ச டாலருங்க. ஸோ என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு செயின் இருக்குது. ஸோ அந்த செயினுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். இல்லைன்னா 1.28 இருந்ததுங்க. நான் வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 6,685 ரூபா. ஸோ 1.28 வெயிட்டுக்கு வந்து 8,556 ரூபா வந்துச்சுங்க. 12% வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ வேஸ்டேஜுக்கு மட்டும் 1,026 ரூபா வந்து உங்களுக்கு இதாச்சு. நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் சொன்னது தான், பொருள் வாங்கக்கூடிய அவசியம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லைனா வேஸ்டேஜுக்கு மட்டும் பாருங்கள் 1,260 வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா 286 ரூபா 7 ரூபா வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,300 ரூபா கிட்ட நம்மளுக்கு வந்து 1.25 கிராம் எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து இவ்வளோ வேஸ்டேஜ்லையும் ஜிஎஸ்டிலையும் போகுது. ஜிஎஸ்டி நம்ம கன்ஃபார்மாக பே பண்ண தான் ஆகணும், அது ஒன்றும் வழி இல்லை. அதே நீங்கள் காயின் வாங்கி வச்சிங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். அது ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினீங்கன்னா நோ வேஸ்டேஜில் நீங்கள் காயின் வாங்குறப்போ உங்களுக்கு இந்த 1,026 ரூபா அப்படியே வந்து உங்களுக்கு குறைஞ்சிருங்க. ஸோ இந்த ஸ்கீமில் குலுக்கல் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொருள் தான் வாங்க முடியும், காயின் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து பொருள் எடுக்க வேண்டிய அவசியமாயிருச்சுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜும் சேர்த்து 9,582 ரூபா வந்துச்சு. அதுக்கு 3% ஜிஎஸ்டி வந்து 287 ரூபா. ஸோ எல்லாத்தையும் சேர்த்தியும் ஆக மொத்தத்தில் 9,869 ரூபா வந்துச்சுங்க. இது ரவுண்ட் அப் பண்ணி 9,800 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சீட்டில் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நான் போட்டது ஒரு 500 ரூபா போனஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா. ஸோ லெஸ் போக மீதி 700 ரூபாய் எனக்கு கையில் திரும்ப கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், குலுக்கல் சீட்டில் வந்து நம்மளுக்கு போட்டிருந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு சீட்டில் எனக்கு விழுந்திருந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து லாபகமாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு 20 மாதம் கட்டினா எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கலங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்லேயே விழுகும், சிலருக்கு பாதி சீட்டில் இருக்கிறப்போ விழுகும். அப்படி இருக்கிறப்போ மீதி ரிமைனிங் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு லாபமாக இருக்கும், நம்ம கட்ட வேண்டியதில்லை. ஸோ இப்படி தாங்க குலுக்கல் சீட்டு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மங்களில் தாங்க, திருச்சி மங்களில் தான் இந்த குலுக்கல் சீட் நான் போட்டிருந்தேன். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.